பவுன் புட்ஸின் பாரம்பரிய முறையில பிராய்லர் கோழியில சிக்கன் குழம்பு சக்தியும் சுவை நிறைந்த மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எனதருமை ஜென்சியின் குடும்ப உறவுகளை, பவுன் புட்ஸ் உடைய ஆதரவாளர்களை, பவுன் அம்மாவின் தற்போதைய லேட்டஸ்ட் நேயர்களை எல்லாரும் பாத்துக்கங்க. ஏன்னா பவுன் அம்மா இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்திருக்கிறோம், கழுவி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். முதல்ல மண் சட்டி ஃப்ரீ ஹீட். ஸோ ரொம்ப பெருசுலேயே வச்சிட வேண்டாம், மீடியமா வச்சு முதல்ல மண் சட்டி ஃப்ரீ ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மற்றதெல்லாம் தொடங்கலாம். ஏன்னா மழை காலம், கழுவுனது இன்னி உள்ள காயில நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. ஃப்ரீ ஹீட் கட்டாயம் பண்ணிக்கணும். அதே நேரம் சட்டிக்கிட்டே வெடிக்க வச்சிடாதீங்க ஹீட்ல. இப்போ நம்ம செய்யக்கூடியது பிராய்லர் கோழியில சக்தி சுவை நிறைந்த மாதிரி குரு வைத்திய அசைவ உணவை மருந்தாக பவுன் புட்ஸ் உடைய பாரம்பரிய முறையில ரிச் புரோட்டீன் பூஸ்டராக ஒரு சிக்கன் குழம்பு, சிக்கன் சூப்பு, சிக்கன் வறுவல், இதெல்லாம் இந்த ஒண்ணுலயே அடங்க படிப்படியா போகும். நம்ம கட் பண்ணி லைவ் பண்ணிக்கலாம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறீங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு முறை தெளிவா சொல்லிடுறேன், இது பிராய்லர் கோழியை ப்ரொமோட் பண்றதுக்கான நிகழ்ச்சி அல்லங்க. சரிங்களா? பிராய்லர் கோழியில சமைச்சா இப்படி சமைச்சுக்குங்க. இப்போ ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சுங்க, சட்டி எல்லாமே உள்ள காஞ்சிருச்சுங்க. இப்போ மரச்செக்கு நல்லெண்ணெயை நம்ம ஊத்திக்கலாம். ஓகேங்களா? ட்ரிபிள் லேயர் வீடியோங்க. எனது அருமை குடும்ப உறவுகளை கவனமா பாத்துக்கங்க. இப்போ மரச்செக்கு நல்லெண்ணெய் ஊத்திட்டுங்க. அந்த எண்ணெய் வந்து உடஞ்சி, சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், சுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு எடுத்துட்டு வந்து வைக்கணுமா, கம்மியா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இந்த அளவுக்கு கரெக்டா வந்து ஒரு 3 சிட்டிகை வர்ற அளவுக்கு போட்டுக்குங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுலயே கலக்கிக்கலாம். சட்டியத்துல இந்த எண்ணெயை உடைச்சுட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் நம்ம பெருசுல வச்சுக்கணும். வழக்கம் போல ஒரு வித்தை செய்வோம். இதோ இங்க பாருங்க, நல்லா எல்லா பக்கமும் இந்த எண்ணெயை முதல்ல அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. புது எண்ணெய் அப்ளை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சுக்கு உடஞ்சதுக்கு அப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னாலும் பரவாயில்ல. சரிங்களா? இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும், அதுக்குள்ள நம்ம விஷயத்தை தொடங்கிக்குவோம். இது பிராய்லர் கோழியை ப்ரொமோட் பண்றதுக்கான நிகழ்ச்சி அல்ல. அப்புறம் எதுனா டேஸுக்குடா சமைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான். உள்ள வாங்க பிரேம்ல. எங்க வீட்டு புரத தேவையை வாரம் நான் ஈடு கட்டுறதுக்கு ரொம்ப எப்படி சொல்றதுங்க, நாட்டுக்கோழி தேடி அலைய முடியல. அலைஞ்சாலும் அந்த தரத்துல கிடைக்கல, கிடைச்சாலும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல இல்லை, அதாவது கட்டுப்படி ஆகக்கூடிய விலையில் இல்லை. ஸோ காசை கொடுத்து கடிநாயை விலைக்கு வாங்குறதுக்கு பதிலா தெருநாயை வீடு எப்படி சொல்றதுங்க, ரொம்ப கிடக்குது, பிடிச்சா அதையவே நம்ம நல்லா பழகிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கடிநாயா அதை நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராய்லர் கோழியவே வாங்கி மற்றதெல்லாம் வித்தையை கத்துக்கிட்டு நம்ம அதைய மதிப்பு கூட்டி தி பெஸ்ட் ரிச் புரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதில் உள்ள பாதிப்புகளை எல்லாம் மட்டுப்படுத்திட்டு நீங்க கேள்வி கேட்டு வைக்கணுங்க. இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம 7 வருடத்துக்கு மேல விதவிதமா செஞ்சு முதல்ல எல்லாம் செய்யல, அது பல உடல் உபாதை கொடுத்து அதெல்லாம் தூக்கி போட்டு இது பண்ணி பல லட்சங்களை செலவு பண்ணிக்கிறோம். அது தெளிவா புரிஞ்சுக்குங்க. அவ்வளவு வறுமையிலையும் ஒரு ஆராய்ச்சிக்கு அவ்வளவு செலவு பண்ணி நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ செலவு பண்ணிட்டு அதுல ஒரு தி பெஸ்ட் முறையை தொடர்ச்சியா பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்பவும் எங்களுக்கு நல்லா இருக்குதுங்கிறத உறுதிப்படுத்துறோம். அப்பப்போ வர சின்ன உடல் உபாதைகளுக்கு நம்ம எப்படி குரு வித்தை பயிற்சிகளையும் செய்யறோம்னு உங்க முன்னாடி வைக்கிறேங்க. இந்த உணவுக்காக மட்டும் யாராவது உள்ள வந்தீங்கன்னா புரிஞ்சுக்கங்க, இந்த சேனலுடைய நோக்கம் உங்களுக்கு உணவு தயாரிச்சு கொடுக்கறது அல்ல. இங்க செய்திகள் இருக்கும், அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளாக என்ன காஞ்சிருச்சுங்க. நம்ம என்ன பண்ணலாங்க, சின்ன வெங்காயத்தை அறுத்து வச்சதை போட்டே பேசலாங்க. சரிங்களா? உணவே மருந்தாக குரு வைத்திய வாழ்வியலுக்கு தயாரிச்சுக்கிறது எப்படிங்கிறது இருக்கும். அந்த உணவுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சி எப்படி செய்யணுங்கிறது இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வியல் எப்படி அமைச்சுக்கணும்னு இருக்கும். நம்ம பாரம்பரியத்துல நம்ம முன்னோர்கள் ஏன் கோயில் இதெல்லாம் போனாங்கன்னு கோயில் சிறப்புகளை சொல்லுவோம். ஸோ ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு இல்லாததே இல்லை. இன்னைக்கு ஜென்சி மார்க்கெட் வரைக்கும் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்காக. ஸோ அதெல்லாம் வருங்காலத்தில் என்னென்ன செய்யுதுன்னு பொறுமையா பாருங்க. ஸோ நானும் பவுன் அம்மா மட்டும்தான் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், நல்லா பொரிச்ச மாதிரி எடுத்துட்டதுக்கு அப்புறம் இரும்பு கடாயில வறுத்து இருக்கக்கூடிய மிளகா கூட்டை ஆட்டிட்டு வந்து மறுபடியும் அதிலே எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப அதை உள்ள போறேன். எப்படி பல மோட்டை விளங்குதுன்னு பாருங்க. முதல்ல இந்த எண்ணெயில இந்த இரும்பு கடாயில இருந்து எடுத்துட்டு வந்ததை நம்ம சரி செய்துக்கணும். சரிங்களா? அதாவது உள்ள போட்டு அந்த எண்ணெயும் இது மேல ஒரு லேயரை அப்ளை பண்ணணும். சிக்கன் சூப் எல்லாம் எடுக்க போறோம். ஸோ கவனமா பார்க்கணும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நட்டம் உங்களுக்கு தான், எங்களுக்கு ஒரு டேஷன் இல்லை. சரிங்களா? இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எனது அருமை குடும்ப உறவுகளை,
இந்த மிளகா கூட்டு நம்ம இப்ப தயார் பண்ணி இருக்கிறது எதுக்குன்னா சுவை சக்தியை தாண்டி இப்ப நம்ம சேர்த்தக்கூடிய பிராய்லர் சிக்கனை சுத்தி செய்யறதுல பிரதான பங்குக்காக இதோடைய மேஜர் பர்பஸ். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதை தயாரிக்கிறது தி பெஸ்ட் ரிச் விட்டமின் சி ஆக, சரிங்களா? நம்ம இருக்கிற மாதிரி அயன் போலிக்கோட, சரிங்களா? கூட தேங்காய் அல்கலைன் குரூப்ல இருக்கிற தேங்காய் எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த மிளகா கூட்டு இங்க பாருங்க, அந்த சென்டர்ல பொத்து வர்ற மாதிரி பண்ணணும். அதுக்கு நீங்க மூடி வச்சு கொஞ்சம் டைமிங் விட்டு எடுக்கலாம். இல்லைனாலும் எது எப்படி சொல்றது, இப்படியே எடுத்துக்கங்க. இந்த இதுல வந்து சென்டர்ல ஹோல்ட் பண்ணி இங்க பாருங்க, அப்படியே சொரபான விட்ட மாதிரி வரும். இதுதான் அதோடைய பக்குவம். இது மூடி வச்சு சிம்ல வச்சும் பண்ணலாம். இப்ப காலம் கருதி நம்ம என்ன பண்றோம்னா ஹை பீம்லயே அதை கன்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப கொண்டாங்க கறிய. சோ இப்போ இங்க பாருங்க, நம்ம முதல்லயே இதுக்கு எப்படி கறி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது மட்டுமே தனியா 8 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன். ஸோ அப்படி தேர்ந்தெடுத்த கறி சுத்தி செய்யும் முறை ஒன்றின் மூலம் சுத்தி செய்து, சரிங்களா? இப்போ நான் உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கங்க. முறை 1ல சுத்தி செய்து இருக்குது ஏற்கனவே. இப்போ இது முறை 2ல சுத்தி செய்யறதுக்காக தயாராகி கொண்டு இருக்கிறது. தெளிவா நோட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மிளகா கூட்டிலேயே இதை நல்லா பெரட்டி விட்டு, தண்ணி எல்லாம் இப்போ உள்ள ஊத்திடவே கூடாதுங்க. இந்த சிக்கன் பீஸுக்கு இருக்கு பாத்தீங்களா, எல்லா பீஸு மேலேயும் இந்த மிளகா கூட்டி நல்லா படிகிற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். 4 பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க. இன்னைக்கு சிக்கனுக்கு நிறைய பேர் அடிமையா இருக்கீங்க. அதுலயும் பிராய்லர் கோழி ரசிச்சு சாப்பிட்றீங்க. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பொதுநல நோக்கோட வெளியிடுறது. ஸோ பார்க்குற உறவுகள் நீங்க சாப்பிடாதவங்களாவே இருந்தாலும் சாப்பிட்றவங்க நட்பு வட்டாரத்தோட பகிர்ந்துக்கணும். ஓகேங்களா? நிச்சயம் அவங்களுக்கு வந்து இது ஒரு மிக மிக முக்கியமான பதிவா இருக்கும். ஆரோக்கியத்தை வளர்த்துக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து நம்ம நேரமெல்லாம் கருதியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, மூடி அந்த ஸ்ட்ரீம் பாயில் விட்டு தான். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாங்களா அந்த சொன்ன அந்த விஷயத்த? பல லட்சங்கள் செலவு பண்ணி அதுல தி பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். 13 வருட இந்த ஆராய்ச்சியில 7 வருடமா நாங்க என்ன செஞ்சோன்னு உங்க முன்னாடி இருக்கு. ஜெம்சி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல GEMC அப்படின்னு லைவ்ல 48 நாள் வாழ்க்கையை மட்டுமே உங்களுக்கு நேரலையில தந்திருக்கிறோம். தை அதாவது மார்கழி 1ல இருந்து தை 19 வரை நீங்க பார்க்க முடியாங்க நேரலை. அதெல்லாம் எதுக்குன்னா ஒரு சாம்பிள், எந்த மாதிரி வாழ்றோம், எந்த மாதிரி உணவு தயாரிக்கிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி உடற்பயிற்சி அமைச்சுக்கிறோம் குரு வித்தையின் மூலம் அப்படிங்கறதெல்லாம் எதற்காக வைக்கிறோம்னா, அது கல்லா கட்டுறக்கு இல்ல நான் எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கிறேங்கிறது இல்லை. இந்த காலகட்டத்திலையும் கிடைக்கிறத வச்சுட்டு உணவே மருந்தா வாழ முடியும். அது சாத்தியம். முயற்சி நம்ம தான் எடுக்கணும். நான் உங்களுக்கு என்னதான் செஞ்சு காமிச்சாலும், இந்த குழம்பு உட்காந்து நீங்க வெளியே பார்த்தாலும், என் வித்தைய வெளிய காதுல கேட்டுக்கிட்டாலும் ஒரு பலன் உங்களுக்கு தரப்போறதில்லை. நல்லா சொல்றேன். நீங்க சமைச்சு தான் கிடைக்கும். நீங்க அந்த பயிற்சி செய்தா தான் கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம வீடியோ வழங்குறது இப்படி பார்த்துட்டு நீங்க நகர்த்திட்டு லைக் போடுறதுக்கு ஷேர் பண்றதுக்காக அல்ல. அதை மைண்ட்ல தெளிவா வச்சுக்கேன். எங்க அம்மாவை எப்படி நான் மீட் எடுத்தனோ அதே மாதிரி உங்களையும் மீட் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு அணில் மாதிரி ஒரு உதவி. நீங்க எதோ சாப்பிட்டுட்டு இருந்தாலும் ஏதோ நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காக பண்ணோம்னா அடுத்த வேற வெரைட்டின்னு நம்ம போயிருப்போம். இந்த கண்டென்ட் முக்கியம். எவ்வளவு நாளுக்கு நாள் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துமோ, அதாவது இந்த முறையை தெரிஞ்சுட்டு நீங்க செய்யாம போறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அறியாமையால இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கொண்டு போய் நிறுத்துறது தான் முதல்ல என் வேலை. இப்படி எல்லாம் சமைக்க முடியுமா, கேஸ்ல இவ்வளவு தூரம் சட்டியில இத்தனை தாட்டி சமைக்கிறாங்களே, சட்டி எல்லாம் வெடிக்கலையே, இவ்வளவு பக்குவமா செய்ய முடியுமா, மண் சட்டி இன்னும் அவ்வளவு தரமா கிடைக்குதா? சோ இதுல எத்தனை கேள்விகள் கேட்கிறாங்க. அந்த கேள்வி கேட்கறதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வழங்கிட்டு இருக்கோம். இந்த சட்டிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2.25 வருஷம் ஆகுது, இன்னி வெடிக்கல. அவ்வளவு தரமா தயாரிக்கக்கூடியவங்க எங்க பகுதியில குயவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட ஒவ்வொரு தாட்டி ஆர்டர் கொடுத்து 5000-6000 ரூபாய்க்குன்னு சட்டி வாங்கிட்டு வந்துருவோம். எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் வந்திருக்கும், எடுத்துட்டு அடுத்ததும் பேசலாம். வருதுங்களா? இப்போ இதைய 4 திருப்பி விடுங்க. மெயின் மேட்டர் என்னன்னா புரிஞ்சுக்குங்க. ஈரல் போடல, ஈரல் போடாம தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். நோட் பண்ணிக்கங்க. சூப் எடுக்கிற வரைக்கும் ஈரல் போடக்கூடாது. கீப் இன் மைண்ட். ஓகே? இப்போ அந்த பாருங்க, சில கறி எல்லாம் வெள்ளை அடிச்சு பாதி வெள்ளை அடிச்சு பாதி இதுங்கிற அளவுக்கு வெந்துருச்சு. எல்லா கறியும் வெள்ளை அடிக்க விடுறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா மறுபடியும் ஒருக்கா ஸ்ட்ரீம் பாயில் கொடுக்குறோங்க. மறுபடியும் நம்ம பேசலாம். சரிங்களா? அப்படி
பல விஷயங்களை நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு உங்கள் முன்னாடி அந்த அறியாமையில் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பேர்த்துக்கிட்டையாவது கொண்டாந்து உள்ள சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தொடர்ச்சியாக நாங்கள் பயன்படுத்தியில் வைக்கிறோம். இதற்காக ஒரு ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக நாங்கள் இப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட வைக்கிறது இல்லை. வாரம் நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த அமாவாசை, கிருத்தியில், இந்த பிரதோஷம் இந்த மாதிரி வரையில தவிர்க்கணும்னு நினைக்கிறப்ப தவிர்த்துருவோம். சரிங்களா? அதுக்காக நாங்கள் அந்த டயத்தில் சாப்பிட மாட்டோம்னால சொல்ல வரல. நிறைய பேர் கமெண்ட் கூட போட்டிருப்பீங்க, என்னன்னா இன்னைக்கு பிரதோஷம் எடுத்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அது வேற ஒரு ஆராய்ச்சிக்காக, வேறொரு நேயர்களுக்காக அன்னைக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும், செஞ்சிருப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி அன்னைக்கு சாப்பிடணும்னு எங்களுக்கும் தோணி இருக்கும், நாங்கள் சாப்பிட்ருப்போம். ஸோ புரிஞ்சுக்கங்க, தவிர்க்க வேண்டிய டயத்தில் நாங்கள் தவிர்க்கிறோம், மற்ற நாள் சாப்பிட வேண்டிய டயத்தில் சாப்பிட்றோம். நாட்டுக்கோழி கடந்த 1.5 வருஷமா நான் சாப்பிட்டதே இல்லை. வெளியே யாராச்சும் சமைச்சு கொடுத்து சாப்பிட்ருப்பனே ஒழிய நாங்கள் செஞ்சு சாப்பிட்டதே இல்லை. இதை மட்டும் நம்ம குறைஞ்சது 5-6 வருஷமா கன்யூஸா தின்னு என்ன நடக்குது, எப்படி ஒபிசிட்டி ஏறுது, இது என்னென்ன வெரைட்டியா நம்ம பயன்படுத்தியில அந்த ஒபிசிட்டியை கூட்டுது, அந்த தருணத்துல எதை தவிர்த்திருந்தா அந்த மாதிரி நம்மளுக்கு பாதிப்பை வந்து குறைச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. அதெல்லாம் எப்படி குறைச்சிக்க முடியும்னு பயிற்சித்து பலன் பெற்றுட்டு தான் உங்க முன்னாடி சொல்றேன். இந்த முறையில செஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கெல்லாம் நான் வரல, அதுக்கு நான் ஆளு இல்லை. நாங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்றோம் நீங்க எங்களுக்கு சொல்லுங்கன்னா நாங்க வேணும்னா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பயன்படுத்துறோம்னு கேட்குறீங்க. உங்களுக்காக வைக்கிறோம். புதியவங்க யாராவது வந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா அப்புறம் நம்மளை சீர்தூக்கி பார்க்கறது இந்த மாதிரி ஒரு காணொலியை வச்செல்லாம் பயன்படுத்த வேண்டாம், அதாவது முடிவு எடுக்க வேண்டாம். இந்த முக்கியமான விஷயங்களை இந்த சோத்துல வச்சு சொல்றதுனால நம்மளை சமையல்காரன் மட்டும் நினைச்சிட வேண்டாம். ஸோ 13 வருஷம் ஆராய்ச்சி என்னென்ன பண்ணாங்கிறத இன்னும் நீங்க நிறைய குரு பார்வையில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னென்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம். சரிங்களா? இப்போ நம்ம செகண்ட் ஸ்ட்ரீமுக்காக வெயிட்டிங். ஸோ செகண்ட் ஸ்ட்ரீம் நம்ம அதிகமாக விடல. இங்கே பாருங்க, தண்ணி இடையில பொட்டுன்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருப்பியும் எடுத்துக்கலாம். வரலாமா? இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு வெந்தாச்சு, அதாவது சுத்தி செஞ்சாச்சு. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கங்க. உள்ள போட்டு இந்த மிளகா கூட்டோடைய ரசம், சாறு இதெல்லாமே அந்த கெட்டியா கொஞ்சம் இருந்தது இல்லைங்களா ஆட்டினதுல, இந்த கறிக்கு உள்ள முதல்ல டைரக்டா இறங்கணும். தண்ணியை ஊத்தி கொதிக்க வைக்கிறது காட்டிலும் முதல்ல இப்படி மிளகா கூட்டுலயே அந்த ஈரப்பதத்திலேயே ராவா உள்ள இறக்குங்க. அப்புறம் அந்த கரும்புத்துல என்ன இருக்குதுங்கிறத அப்புறம் நீங்களே பார்த்து சொல்லுங்க. நீங்க நாங்க இப்படி இறக்கிக்கிறனாலதான் நாங்க இறக்கண்டு பயப்படுறது இல்லை. சரிங்களா? இப்போ இந்த தருணத்துல ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த கழுவி எடுத்து தண்ணி நல்லா தெரிஞ்சுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வைக்கக்கூடிய சூப்புக்கு இதுதான் பிரதான ரோல். ஏற்கனவே மிளகா கூட்டு, சிக்கன் அதெல்லாம் இருந்தாலும் அதில் உள்ள புரதங்கள் கிடைச்சாலும் இந்த தண்ணி, அந்த ஆட்டாங்கல் கொத்துல எல்லாம் சேர்த்து நம்ம கழுவி எடுத்துட்டு வந்துருப்பீங்களா, அந்த தண்ணி தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த தண்ணியை பூரா ஊற்றிக்கலாம். இது வந்து முதல்ல கழுவி எடுத்தது, அது இல்லாம இதோ மறுபடியும் ஒருக்கா கழுவி எடுத்திருப்பாங்க பவுனம்மா. ஸோ அதையும் வந்து ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றிட்டா போகும்போது இப்போ என்ன பண்ணலாங்க, எல்லாத்தையும் இந்த மிளகா கூட்டு எல்லாம் இப்போ நல்லா கரைய விடலாம். சரிங்களா? இப்போ இது கரையிட்டுங்க. இன்னும் ஈரல் போடல, அந்த ஈரல் எடுங்கம்மா. இன்னும் ஈரல் போடல, மூடி வச்சிருக்கிறோம். நல்லா நோட் பண்ணுங்க, 2 கோழி ஈரல் இருக்குது. ஸோ நம்ம வாங்கினது 1 கோழி தான், 1 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கிறோம் 2 மெம்பருக்கு. இது எப்போ போடணுங்கிறது தெளிவா பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இதை போட்டு சூப் எடுத்துடாதீங்க, எடுக்க கூடாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஃபைனலா என்ன பண்ணலாம், நாங்க 2 கொதி, 2வது கொதி வரையில சூப் எடுப்போம். இப்போ நம்ம அது வர்றதுக்கு மட்டுமே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும். அதனால நிகழ்ச்சியை கட் பண்ணிட்டு சிக்கன் சூப் எப்படி எடுக்கிறதுங்கிற தலைப்புல திரும்பியும் லைவ்ல வர்றேன். எடுத்து போடுற வெர்ஷன்ல பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க பவன் ஃபுட்ஸ்லயும் சரி, பவன் அம்மாவிலையும் சரி, ஜெம்சிலையும் சரி, ஜெம்சி குருலையும் சரி, உங்களுக்கு அடுத்த தலைப்புல வரும். பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் பெல் சிம்பிள போடாம இருந்தீங்கன்னா போட்டு வச்சுங்க. அப்படின்னா தான் இதோட தொடர்ச்சி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்க குடும்ப உறவுகள் ஏற்கனவே தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்களும் புதியவர்கள் யாராவது இருந்தா பெல் சிம்பிள போட்டு வச்சுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல தி பெஸ்ட் சிக்கன் சூப் இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறோம். நம்ம சொன்ன மாதிரி அதுல சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டோட சேர்ந்த மாதிரி புரோட்டீன் எப்படி நம்ம தயார் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கறதோடைய பக்குவத்தை தெளிவா நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நாங்க சளிக்கு தீர்வா பயன்படுத்துறோம். எனக்கு மட்டும் இல்ல, 64 வயதுல
பவுனம்மாக்குமே சளி பிடிச்சப்ப நம்ம இதை பயன்படுத்துவோம். 7வது நாள்ல இருந்து இதை தொடர்ச்சியாக எடுப்போம். வேற லெவல்ல நம்ம எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ இதோட முடிச்சுக்கிறேங்க. வழக்கம் போல பவுனம்மா எண்டு காடை போடுவாங்க. போடுங்கம்மா. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். மறக்காம 4 பேர்த்தோட பகிர்ந்து விட்டுக்குங்க. பவுனம்மாவுடைய ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுடைய யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டைட்டில் இணைச்சிருக்கிற பவுனம்மா அப்படிங்கிற ப்ரொஃபைலில் இப்போ பவுனம்மாவும் நம்மளுக்காக தனியாக வழங்கிட்டு இருக்கிறாங்க. பவுன் ஃபுட்ஸ்லேயும் வழங்குறாங்க. வேணுன்னா அங்கேயும் போய் இருந்துட்டு ஆதரவு அள்ளித்தாருங்க. உங்களது ஆதரவே நம்ம பலம். இன்னும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை உலக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்களையும் உணவே மருந்தாக ஆரோக்கியமாக இருக்க வைக்கலாம். ஸோ இதை ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கங்க. எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை. அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம் மக்களே.